ஹாய், நம்ம கிட்ட 1 சென்டிமீட்டர்ல ஒரு லைன் இருக்கு. இப்போ இதே லைனை 10 மடங்கு பெருசாக்குனா அதோட லென்த் எவ்வளவு இருக்கும்? ரொம்ப சிம்பிள், 10 சென்டிமீட்டர். ஏன்னா 1 மல்டிப்ளை பை 10 சென்டிமீட்டர். ஓகேங்களா? சோ இந்த சிம்பிளான கான்செப்டை நம்ம ரொம்ப கஷ்டமான விஷயங்களுக்கும் யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த 1 சென்டிமீட்டர் லைனை வச்சு ஒரு சர்க்கிள் வரைஞ்சிக்கலாம், டயமீட்டர். ஓகேங்களா? இப்போ இந்த சர்க்கிளோட சுற்றளவு எவ்வளவு இருக்கும் தெரியாது. சோ நம்ம ஒரு நூலியோ இல்ல டிவைடரை வச்சு அளவு எடுக்கலாம். அளவு எடுத்து பாத்தீங்கன்னா 3.14 சென்டிமீட்டர் கிடைக்கும். சரி, இப்போ 10 சென்டிமீட்டர் லைன் வச்சு ஒரு சர்க்கிள் வரைஞ்சா அதோட சுற்றளவு எவ்வளவு இருக்கும்? நம்மளுக்கு இந்த சின்ன சர்க்கிளோட சுற்றளவு நல்லாவே தெரியும். ஓகேங்களா? அண்ட் இந்த பெரிய சர்க்கிள் இதை விட 10 மடங்கு பெருசு. சோ சிம்பிள், இந்த 1 சென்டிமீட்டர் சர்க்கிளோட சுற்றளவை மல்டிப்ளை பை 10 பண்ணா நமக்கு இந்த பெரிய சர்க்கிள் கிடைச்சிடும். இந்த சர்க்கிளுக்கு மட்டும் இல்ல, இது எவ்வளவு பெரிய சர்க்கிளா இருந்தாலும் ஒர்க் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் 9,25,000 சென்டிமீட்டர் டயாமீட்டர் இருக்கிற ஒரு சர்க்கிளோட சுற்றளவு கூட நம்ம இதே கான்செப்ட் கண்டுபிடிக்கலாம். ஏன்னா இந்த 3.14 மல்டிப்ளை பை 9,25,000 பண்ணீங்கன்னா உங்களுக்கு அதோட சுற்றளவு கிடைச்சிடும். சுற்றளவு 3.14. இது ரொம்ப ஸ்பெஷல். ஏன்னா இது எல்லா சர்க்கிளுக்கும் யூஸ் பண்ண முடியுது. சோ அதனால இதுக்கு ஒரு யூனிக்கான நேம் வச்சாங்க. அது பேர் தான் பை.